டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம். ஓல்டு கொஷின்ஸ்லேருந்து தினமொரு தகவல். இது உங்கள் ரிவாஸ்லிகா டிஎன்பிஎஸ்சி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தனிம வரிசை அட்டவணையில் 3 வகையான தனிமங்களையும் கொண்டுள்ள ஒரே தொகுதி ஆன்சர் என்ன அப்படின்னா பி தொகுதி தனிமங்கள். ஆக்சுவலி தனிம வரிசை அட்டவணை 2 விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தனிம வரிசை அட்டவணையை சொன்னவர் யார் அப்படின்னா மெண்டலிஃப் அப்படிங்கிறவர் தான் தனிம வரிசை அட்டவணையை வெளியிட்டிருக்காரு. அவருக்கு அப்புறம் வெளியிட்டவர் யார்? நவீன தனிம வரிசை அட்டவணையை மோஸ்ட்லி வெளியிட்டிருக்காரு. மெண்டலிஃப் அணிநிறையை அடிப்படையாக வச்சும் மோஸ்ட்லி அணு எண்ணை அடிப்படையாக வச்சும் வெளியிட்டிருக்காங்க. தனிம வரிசை அட்டவணையில் 7 தொடர்கள் இருக்குது, 18 தொகுதிகள் இருக்குது. அதில் 4 துணை தொகுதிகள் இருக்குது. துணை தொகுதிகளை தான் SPTF அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு தொகுதி என்னென்னா எஸ் தொகுதி. அதில் 1, 2 இந்த 2 தொகுதிகளும் இருக்கும். கார உலோகங்கள், கார மண் உலோகங்கள் அடங்கியிருக்கும் அதில். நெக்ஸ்ட்டு பி தொகுதி. அது 13லேருந்து 18 தொகுதிகள் அதில் அடங்கி இருக்குது. இந்த பி தொகுதியை பிரதிநிதித்துவ தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று 3 வகையான தனிமங்களையும் உள்ளடக்கியது இந்த பி தொகுதி தான். அது என்ன 3 வகை? உலோகம், அலோகம், உலோகப்போலி. நெக்ஸ்ட்டு டி தொகுதி. 3 to 12 வரைக்கும் உள்ள தொகுதிகளை டி தொகுதின்னு சொல்கிறாங்க. இதை இடைநிலை தனிமங்கள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் உள்ளது எஃப் தொகுதி தனிமங்கள். இதை உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. லாந்தனைடு, ஆக்டினைடு இதெல்லாம் இந்த தொகுதியில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மெண்டலிஃபோட அட்டவணையை குறு அட்டவணைன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லேயோட தான் நீண்ட அட்டவணைன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.